சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாளன்று வெள்ளியங்கிரி மலைக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் கோவை மாவட்டத்திலிருந்தும் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வந்து போகிறாங்க. இப்படி வரக்கூடிய பக்தர்கள் கால்நடையாகவே வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய 7 மலைகளையும் கடந்து கோவிலுக்கு போகிறாங்க. இப்படி போகக்கூடிய பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகிறதுனாலையும் அதை முறையாக அப்புறப்படுத்தாதனாலையும் மலைகளில் இருக்கக்கூடிய வன உயிரினங்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுது. இதை தவிர்க்கும் விதமாக வனத்துறையும் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பும் இணைந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களை முறையாக செக் பண்ணி அவங்க பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பறிமுதல் செஞ்சு அதற்கு மாற்றா இயற்கைக்கு எந்த விதத்திலும் பாதிக்காத பேப்பர் போன்ற பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. இது குறித்த தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் சுரேஷ். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புலேருந்து இங்கே களப்பணிக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து தான் நொய்யல் ஆறு உற்பத்தி ஆகுது. ஆனால் மழை பெஞ்சு இந்த நொய்யல் ஆறு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியா பசுமையாக இருக்கணும். இங்கே வர லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய கொண்டு வர பேப்பர்கள் எல்லாம் இங்கே போட்டு, அது பிளாஸ்டிக் பேப்பர்கள் இங்கே போட்டுட்டு அந்த மழை தண்ணி மண்ணுக்குள்ளே போகாமல் இந்த இடமே பசுமை இழந்து காணப்படுது. அப்படி ஆச்சு அப்படின்னா போக போக இந்த ஏரியாவில் மழை குறைஞ்சு நொய்யல் நதியும் பாதிக்கப்படும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் கடந்த 2 வருஷமாக கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக இங்கே பிளாஸ்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழி பைகளை நம்ம இங்கே ஸ்க்ரீன் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு துணிப்பை, பேப்பர் பேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறது மூலிமா அவங்க மேலே போய் அதை வீசினா கூட அந்த பொருட்கள் அங்கேயே மக்கி மழைநீர் மண்ணுக்குள்ளே போகாமல் தடுக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறுத்தப்படும். ஸோ மழைநீர் மண்ணுக்குள்ளே போகும்போது இந்த ஏரியாக்குள்ளே திரும்பவும் பசுமைகள் மழை நிறைய பெஞ்சு மறுபடியும் நம்மளுடைய நதி மீட்கப்படும். வணக்கம், நாங்கள் சென்னையிலேருந்து வெள்ளியங்கிரி அந்த சிவன் கோயிலை பார்க்க வந்தோம். சுற்றுச்சூழலை கெடுக்கிறது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டமை இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே கிடக்குது. அங்கேயே செக் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னும் ஏன் இது இங்கே வருது அப்படின்னு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை குடி தண்ணி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் கேனில் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்குது. தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணினாக்கும் இந்த சூழல் கெடாமல் இந்த இயற்கை சூழல் இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம், எனது பெயர் பிரதாப். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் தன்னார்வலர் நான். இன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் தன்னார்வலர் ஒரு 8 பேர் நாங்கள் மாலை 6 மணிலேருந்து இங்கே பிளாஸ்டிக் ஸ்க்ரீனிங் கேம்பெயினில் இருக்காங்க. பக்தர்கள் இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான பேர் மலையேற்றம் சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு மலையேறாங்க. கவர்மெண்ட் பிளாஸ்டிக் தடை செய்திருந்தாலும் மக்கள் பிஸ்கட் ரேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க உணவுகளை கட்டி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் அவங்க மொபைல் பவுச் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரியான, அப்புறம் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் இங்கே தடுத்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள பக்தர்களை தேவையான அவங்களுக்கு துணிப்பை கொடுத்தோம், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்தோம், அவங்களோட பிஸ்கெட் ரேப்பர்ஸ் இதெல்லாத்தையும் கட்டி நாங்கள் மேலே அவங்களுக்கு இது பண்ணுறோம், பெர்மிட் பண்ணுறோம். அதே மாதிரி தண்ணி பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தடை செய்ய முடியல, பட் அதில் இருக்க கவர்ஸ் எல்லாத்தையும் பீல் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம். அவங்களுக்கு அதே நேரத்தில் அவேர்னஸ் கொடுத்து அனுப்புகிறோம். அவங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மலையில் போடுறதுனால என்ன தீங்கு ஏற்படுது அதை திரும்ப கொண்டு வரதுக்கான அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு மலைக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட மலையில் டம்ப் ஆக வேண்டிய ஒரு 10 டன் பிளாஸ்டிக்ஸை 2 நாளில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இங்கே கீழே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்களுடைய 2வது வருஷம் தொடர் களப்பணி இந்த வெள்ளியங்கிரி மலையில். இந்த 2 வருஷத்தில் எங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த வருஷம் நெகிழிப்பை தடை செய்யப்பட்டிருந்தாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. பட் இது இன்னும் போக போக வர காலங்களில் கம்மியாகும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா போன வருஷம் வர்றவங்க எல்லாருமே இந்த வருஷம் எந்த விதமான பிளாஸ்டிக்கையும் கொண்டு வராமல் அவங்க துணிப்பையிலையோ இல்லைனா ஒரு பேப்பர்லேயோ தான் கொண்டு வந்திருக்காங்க. இது அடுத்த வருஷம் போகும்போது இன்னும் நிறைய பேர் இதோட விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு காலத்தில் பிளாஸ்டிக் பையே வெள்ளியங்கிரி மலைக்கு வராத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும்.